இயேசுவைப் போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதுமில்லை. இயேசுவைப் போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதுமில்லை. புராண அழகுள்ளவரை பூவிருந்தன் வாழ்க்கையது நீரே போதும், வேறே வேண்டாம் இந்த நண்பர் இயேசுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டிரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கின்றேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டிரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கின்றேன். புராண அழகுள்ளவரை பூவிருந்தன் வாழ்க்கையது நீரே போதும், வேறே வேண்டாம் இந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். லோக சுகமேன்மையெல்லாம் எந்தனை கவர்ச்சித்தார், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். லோக சுகமேன்மையெல்லாம் என்னை கவர்ச்சித்தார், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். புராண அழகுள்ளவரை பூவிருந்தன் வாழ்க்கையது நீரே போதும், வேறே வேண்டாம் இந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். தினந்தோறும் உம்மிலுள்ள அன்பில் என்னில் பொங்குதே, நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. தினந்தோறும் உம்மிலுள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. புராண அழகுள்ளவரை பூவிருந்தன் வாழ்க்கையது நீரே போதும், வேறே வேண்டாம் இந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவைப் போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதுமில்லை. இயேசுவைப் போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதுமில்லை. இந்த நாளின் சிலுவை தியானமாக அல்லது கால தியானமாக நம்ம பார்க்க போகிற பகுதி ரோமர் 5ஆம் அதிகாரம். இதில் ஒரு சில குறிப்பிட்ட வசனங்கள் 5 முதல் பார்த்திங்கன்னா, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இந்த பகுதியில் பார்த்தோன்னா 3 காரியங்களை ஆண்டவர் சொல்கிறாரு. அவர் மரித்தது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கும்போது நம்ம மரித்தாராம். நாம் அவருடைய எதிரிகளாக அவருக்காக நாம் எதுவுமே செய்யலை. நாம் பலனற்றவர்களாக இருக்கும்போதே அவர் மரிக்காரு, பாவிகளாக இருக்கும்போதே மரிக்காரு, சத்துருக்களாக இருக்கும்போதே மரிக்கிறார். அப்போ நாம் இப்படிப்பட்டவர்களாக அவருக்கு விரோதிகளாக இருக்கோம், பலனற்றவங்களாக இருக்கோம், பாவிகளாக இருக்கோம், அவருக்கு எதிரியாக இருக்கும். ஆனால் நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். நம்முடைய ஆத்மாவை பார்க்குறாரு அவர். நாம் அவருக்கு விரோதமாக எத்தனையோ தீமைகள் பண்ணியிருக்கோம், எத்தனையோ பாவங்கள் பண்ணியிருக்கோம். ஆனாலும் கூட அவர் அதையெல்லாம் பெரிதாக நம்மளுடைய ஆத்மாவை பார்க்குறார். ஆத்மாவை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த தேவ அன்பு அவரிடத்தில் ஊற்றப்பட்டபடினால்தான் நமக்கு அதை என்ன செய்தார், நமக்காக அவர் மரித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போது ஒப்புரவாக்குதல் நமக்கு கிடைக்கப்படும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். அப்போ ஒப்புரவாக்குதல் என்னது, பிதாவுக்கும் நமக்கு இடையில உள்ள பெரிய பிளவு, அதை அவர் தன்னுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக ஒப்புரவாக்கினார். பிதா நம்ம
பாவத்தை பார்க்க மாட்டார், சுத்த கண்ணர் அவர் நம்ம பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட பிதாவுக்கு நடுவராக இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் தூங்கி தன்னுடைய இரத்தத்தை பாவ நிவாரண பலியாக கொடுத்து நம்முடைய மொத்த உலகத்தின் பாவத்துக்கும் அதை வந்து செலுத்தி அவர் பிரதான ஆசிரியராக இருந்து நம்முடைய பாவங்களை நீக்க பலியாக மாறினார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த சிலுவை வந்து நம்மையும் பிதாவையும் இணைக்கும் பாலம். சிலுவை மரணம் நம்மையும் பிதாவையும் இணைக்கும் பாலம். இல்லைன்னா நம்ம வந்து என்ன செய்ய முடியாது, பிதாக்கிட்ட போக முடியாது, அவரை பார்க்க முடியாது. மோசே காலத்தில் கூட நம்ம பயந்து நடுங்குறேன்னு மக்கள்லாம் சொல்லுவாங்க. எங்கள்கிட்ட அவர் தேவன் எங்கள்கிட்ட பேச வேண்டாம், நீ மோசே பேசு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, நீ கத்தளத்தில் போய் கேட்டுட்டு எங்களுக்கு பேசு, நாங்கள் அவர்கிட்ட பேச மாட்டோம், எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மலையை கூட தொட முடியாது. அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான தேவன் அவர். ஆனால் அப்படிப்பட்ட தேவன் நமக்காக ஒரு பிதாவை தன்னுடைய குமாரனை அனுப்பி ஒப்புரவாக்குதலை உண்டு பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோமா, நாம் பாவிகளாக இருந்தோமா, சத்துருக்களாக இருந்தோமா, நம்ம பலவீனமாக இருந்தோமா, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்காக தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி அவர் நமக்காக பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தாரே. அவருடைய அன்பை நாம் என்னவென்று சொல்வது? அவருடைய அன்பை நாம் புரிந்து கொண்டால்தான் அவர் சந்தோஷப்படுவார். அவருடைய சிலுவை மரணம் நமக்காகத்தானே, அவர் பலியானது நமக்காகத்தானே, அவர் ரத்தம் செய்தது நமக்காகத்தானே, எனக்காகத்தானே என்று சொல்லி ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளும்போது தான் அங்கே வந்து அந்த மீட்பு உண்டாகுது. நான் பாவிகளாக இருந்தாலும் பரவாயில்ல, சத்துருக்களாக இருந்தாலும் பரவாயில்ல, பலவீனமாக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் நமக்காக மரித்து ஒரு பெரிய மீட்பை உண்டு பண்ணி ஒரு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்து முடித்தார்களா, அதை நாம் விசுவாசிக்க வேண்டும், அதை நாம் நம்ப வேண்டும், அதை நம்முடைய சிந்தையில் எடுத்துக்கொள்ள வேண்டும், அவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கிறபடியால் நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை அந்த நாட்களில் செய்துட்ருக்காரு. நம்மையும் அவர் சுத்திகரித்து தன்னுடைய சொந்த பிள்ளையாக நம்மையும் மாற்றி அவரோடு நம்மை ஒப்புரவாக்கின இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் நன்றி சொல்லணும். பிதாவாகிய தேவனுக்கு நன்றி சொல்லணும். ஆவியாகிய தேவனுக்கு நாம் நன்றி சொல்லணும். நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போகிறாரு, செய்துக்கிட்டு இருக்காரு, இன்னும் செய்ய போகிறாரு இயேசுவின் மூலம்.